விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று பெண்மையை உயிராகவும் உயிரினை படைப்பவளாகவும் தெய்வமாகவும் கொண்டாடும் இந்நாட்டில் பல பெண்களின் நிலை நம்மை கலங்கச் செய்கிறது. இந்நிலை அவர்களுக்கு வாழ்வா சாவா? நெருப்பு வாயினில் ஓரமாய் எரியும், கத்தி கண்ணின் இருபுறம் தெரியும், நடக்கும் நடையில் வருபவன் புரியும், ஊரே பார்த்து ஓரமாய் ஒதுங்கும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, வேரோடு சாயும் இந்த காடே தரையாகும். யாரையும் நொடியில் ஒழிப்ப கேட்கும் காலம் வருது, ஓடு ஓடு ஓடிப்ப கொடுக்கும் தண்டனை பார்த்துதான் ஒரு வழக்க அலறட்டும். சரித்திரம் சரித்திரம் ரத்த 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 சரித்திரம் டம் 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 பெரியாட்டம் டம் 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 டம். சிரிக்கி காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி யார் காட்டு சிரிக்கி இவ மழை கொடுப்பாளோ இடி
யாரோ எவளோ, யாரோ எவளோ, யார் காட்டுச்சிருக்கீவ, மழை கொடுப்பாளோ இடி இடிப்பாளோ. உயிரருந்ததே உடல் விழுந்ததே உறவிழந்ததை மனம் மறுக்குதே. வர்ஷா ரிலாக்ஸ். வர்ஷா கூல் டவுன். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க வர்ஷா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற ஒரு இஷ்யூ, நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ, நடக்கக்கூடாத ஒரு இஷ்யூ நீங்கள் எடுத்திருக்கீங்க. வர்ஷா யூர் ஆல்வேஸ் குட் அண்ட் டுடே ஆல்சோ யூ ஆர் பார் எக்ஸலண்ட். ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வர்ஷா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. கலா மாஸ்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, உடனே பேசணும், போய் அவனை அடிக்கணும், அப்படிலாம் கோவம் வரும். பட் நம்மளுக்கு என்ன, அது நம்மளுடைய குடும்பம் அதை வந்து நம்மளை கட்டுப்படுத்துது. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, நீ அதை வேற மாதிரி காமிச்சிருந்தா வச்சுக்கோ, செம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். இப்படியெல்லாம் ஆமாம், நீ வந்து இருக்கிற கதையை நீ காமிச்ச. ஆனால் எனக்கு என்னென்னா, அப்படி இருந்தால் பிடிச்சி 4 பேரை போட்டு அடித்து எல்லா பெண்கள் இப்படி தான் இருக்கணும் நீ காமிச்சிருக்கணும். இதை நம்ம எப்பயுமே காமிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக காமிங்க. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயத்தை நம்ம காமிக்கிறோம், தட்ஸ் உண்மை தான். ஏன்னா உங்கள் அப்பாலாம் அழும்போது ஐயோ பயங்கரமாக டென்ஷனாக இருந்தது, நான் அப்படியே திரும்பிட்டேன், ஒன்றுமே இல்லை. கோரியோகிராஃபி ஃபேன்டாஸ்டிக் கோரியோகிராஃபி. தேங்க்யூ மாஸ்டர். நீ அந்த லாஸ்ட்டில் தூக்கு போடுறதுக்கு நினச்சதை விழ போகிறேன், அதை கூட நீ ஐ ஆக்ஷன்ஸ் பண்ணி உன்னோட எக்ஸ்பிரஷன், அழுகை, ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மர். நீங்கள்லாம் ஒரு உண்மையான நடிகைகள்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ வர்ஷா டார்லிங், பிரசன்னா மாஸ்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க மாஸ்டர். வர்ஷா நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். நைஸ்னா ரொம்ப ரொம்ப நைஸ். எஸ்பெஷலி பார்ட் 1 பார்ட் 2 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பயம் காட்டினீங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் இப்போ இந்த மாதிரி நடக்குது, அந்த பயம், அது எஸ்பெஷலி இந்த பாய்ஸ்லாம் வந்து ரியலி ஹார்ட். உங்களை நிஜமாகவே இது பண்ண மாதிரி இருந்துச்சு, நீங்கள் நடக்கிற மாதிரி அந்த செக்ஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. அதுக்கு நேர் கான்ட்ராவாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இமோஷன் வாஸ் பிரில்லியன்ட். அந்த கடைசியில் உங்கள் அப்பாலாம் வந்து நிஜமாக கத்தி அழும்போது ஒரு ரொம்ப இமோஷனாக இருந்துச்சு. பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வர்ஷா. ஐம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர் டோட்டலி இம்ப்ரெஸ்ட்னாலே மார்க் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஜட்ஜஸ் உங்களோட ஸ்கோர்ஸ் சேம் ஸ்கோர்.